தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை: நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் அருளிய 10 கட்டளைகள் பொய். நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா, கடவுள் மோசேக்கு அருளிய 10 கட்டளைகளை நாம் பின்பற்றுறோமா? இல்லை நம்மளுக்கு அது புரியுதா? அப்படின்னா, நாம் நமக்கு அறிவித்தவைகளையும் நாம் கற்றுக்கொண்டவைகளையும் வைத்தே அதை அறிந்து கொள்கிறோம், அதை புரிந்து வைத்திருக்கிறோம். நாம் கிறிஸ்து உணர்வில் வாழ தலைப்படாமல் கிறிஸ்துவர்களைப் போல நடித்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அதாவது சடங்குகளை செய்கிறோமே தவிர நம்ம யாரும் கிறிஸ்து உணர்வில் நிலை பெற விரும்புறதில்ல. 10 கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்டால், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் இல்லை கர்த்தர். அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில் யாரோ ஒரு கடவுள் இருக்காரு, அவரை தவிர இங்கே கடவுள் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் நானே உன் கடவுளாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொல்லி பாருங்கள். நீங்கள் அந்த லைனை கட்டளையை நீங்கள் சொல்லி பாருங்கள். நானே உன் கடவுளாகிய கர்த்தர் அப்படின்னா, நான் நீங்கள் தான் உங்கள் கடவுளாகிய கர்த்தர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறேன், இந்த உடலை கொண்டு வாழ்கிறேன். நான் இறந்து போயிட்டேன்னா இந்த உடல் மட்டும் இங்கேயே இருக்குது. உள்ளே இருந்து ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சு. என்னோட கான்ஷியஸ்னஸ். நான் இருக்கிறேன், என் உடல் இருக்கிறது. ஆனால் எனக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று இல்லை. அதனால் என் உடல் கீழே விழுந்து கிடக்கிறது. எல்லாரும் அதை பார்த்து அழுகுறாங்க, ஏதேதோ செய்கிறாங்க அந்த உடலை வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த உடலை யாரும் வச்சுக்கிறது இல்லை, போய் அடக்கம் செய்துடுறாங்க. அப்போ இந்த உடல் இங்கே இருப்பதற்கு காரணமாக இருந்த அந்த நான், அந்த சுதன், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சுதன், அதுதான் அந்த நான், இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நான். அதை தவிர உங்களுக்கு இங்கு வேற எந்த கடவுளும் இல்லை. அதுதான் உங்களுடைய கர்த்தா. புரியுதுங்களா? அதுதான் உங்களுடைய கர்த்தா. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது அப்படின்னு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா, சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது அப்படின்ற அந்த லைனை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே போதும் அப்படின்றதுக்கு அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். உங்களுக்கு நீங்களே போதும் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களை ஜெபம் செய்ய சொல்கிறோம், பிரார்த்தனை செய்கிறீங்க. எல்லாரும் கண்ணை மூடி மனதில் தானே பிரார்த்தனை செய்கிறீங்க. இல்லை மைக் செட் வச்சு சத்தமாக பேசிகிட்டு இருக்குமான்னு பார்த்தா அப்படி இல்லை. எல்லாரும் மனதில் உங்களுடைய தேவைகளை இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்துறீங்க. அப்போது மனதில் பேசினாலே கடவுளுக்கு போயிடுதுன்னா, அப்போ உள்ளுக்குள்ளே இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது. அதனால தான் நாம் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனதளவில் நம்மளுக்குள்ள பேசிக்கிற ஒன்று இறைவனுக்கு கேட்குதுன்னா, அப்போது வெளியில் ஏதோ ஒரு கடவுள் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். சிந்திச்சு பாருங்கள். வெளியில் எதுவும் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கண்ணீர் விட்டு உங்களுடைய தேவைகளை இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துறீங்க, மன்றாடுறீங்க. அது வெளியில் நிகழுது. அப்போது உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறீங்க, உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறீங்க. அது எப்படி வெளியில் நிறைவேறுது? அப்போ உள்ளுக்குள்ளே யார் இருக்கிறா? அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நான் தான். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது அப்படின்றது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நீ ஏதோ ஒரு சிலையவோ, ஏதோ ஒரு உருவத்தையோ வழிபடுதல் ஆகாது அப்படின்னு இருக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு சிலையை இறைவனா மாற்றி இதுதான் கடவுள்னு நீங்கள் வழிபடுறது மட்டும் சிலை வழிபாடு இல்லை. நீங்கள் உருவங்களாய் அமைந்திருக்கும், உருவங்களாய் இருக்கின்ற இந்த உலக உருவங்கள் இருக்குது பார்த்தீங்களா? வீடு, சொத்து, பணம், காரு, நகை, இதெல்லாம் நீங்கள் இதன் அடிப்படையில் இதை சேகரித்து வைத்துக்கொண்டு அதுதான் உங்களோட இங்கே இருக்கிற ஸ்டேட்டஸ்ன்னு நினச்சி வாழ்ந்துன்னு இருக்கீங்கள்ல, இதுவும் உருவ வழிபாடு தான். இப்போ நீங்கள் ஒரு நகையை போட்டுக்கிட்டு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா,
அது சரியா இருக்குதா? கரெக்ட்டா இருக்குதா? சரியா இருக்குதான்னு ரொம்ப கவனமா இருக்கிறோம்ல. உங்க வீட கவனமா பார்த்துக்கிறீங்க. யாருன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே, "இது என்னோட வீடு. இது என்னோட எல்லை. இத தாண்டி நீங்க வரக்கூடாது." அப்படின்னு ரொம்ப கவனமா இருப்போம். இந்த உலக உருவங்களில் நாம் அதிக கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கடவுள் நீங்க ஒரு உருவத்த வச்சு அதன் அதன் அடியில் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றதெல்லாம் வந்து சிலை வழிபாடு இல்ல. புரியுதுங்களா? நீங்கள் உருவங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் உருவ வழிபாடு தான். பொருட்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை பொருள்தான் உண்மை அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்வை அடித்தளமிட்டு இருக்கிறதும் உருவ வழிபாடு தான். எல்லாத்து பின்னாடியே ஓடி அதை சேகரித்து வாழ்ந்து கொண்டிருப்பதும் உருவ வழிபாடு தான். நம்ம இருக்கிறோம். நம்ம உருவமா தான் இருக்கிறோம். ஆனா இந்த உருவத்துக்கு உயிராற்றலா, உயிர்ப்பா ஒண்ணு உள்ள இருக்குது. அத தான் நீங்க வழிபடணும். அதுதான் நீங்கள். இப்ப நான் பேசுறத நீங்க கேட்கிறீங்க. எது கேட்குது? மயக்கம் வந்தா கீழ விழுந்துடுறீங்க. அப்ப எது இல்ல அங்க? சிந்திச்சு பாருங்களேன். உங்களுக்கு புரியும். நல்லா சிந்திச்சு பாருங்க. நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம யாரு? நமக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியுது. நம்மளுக்குள்ள எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. மனம்னு சொல்றாங்க. எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அந்த எண்ணங்களின் அடிப்படையில் தான் உங்க வாழ்வை அமைக்கிறீங்க. இந்த எண்ணங்கள் எப்படி வருது? மனம்னா என்னது? அத தாண்டி நம்மளுக்குள்ள இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட ஒன்றுன்னு ஒண்ணு இருக்குது. அது என்னது? அறிவின் கனினா என்னது? இதெல்லாம் நம்ம யாரோ சொல்லப்பட்ட கேள்விகளு, சொல்லப்பட்ட விடைகளை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மைன்னு சொல்லி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நம்ம வாழ்க்கைய நகர்த்துறோமே தவிர, நம்ம எதையுமே ஆராயவே இல்ல. நமக்கு இது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத தாண்டி நம்ம எதையும் ஆராயறதில்ல. நம்மளுக்கு எதுவும் தெரியாது. சொல்ல கேள்விதான். சொல்லப்பட்டவைகளை நாம் உண்மை என நம்பி, அதன் பின்னாடி நம்ம அப்படியே ஓடுறோம். அவ்வளோதான். அத நம்பிக்கிறோம். நம்ம எதையும் சிந்திக்கிறதில்ல. நீங்க இன்று சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு உடல் இருக்கிறது, எண்ணங்கள் இருக்கிறது, மனம்னு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா மனம்னு நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னா பாருங்க. என்னை தவிர நானே உன் கடவுளாகிய கர்த்தர்ன்னா, நீங்க அந்த லைன சொல்லும்போது, அந்த நான் நம்மளுக்குள்ள இருக்குது. அது என்னது? அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. கடவுளின் திருப்பெயரை வீணாக சொல்லாதே. நம்மளுக்கு கடவுள்னாலே என்னன்னு தெரியாது. எல்லாம் சொல்லப்பட்ட விடைகள் தான். கடவுளின் திருப்பெயரை வீணாக சொல்லாதே. கடந்து கடந்து உள்ளே சென்றால் தான் கடவுள் யாருன்னு முதல்ல தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவரோட பேரையே பயன்படுத்த முடியும். அதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவர்கள் அறிவித்தவை, சொல்லிக் கொடுத்தவை தானே தவிர, நமக்கு கடவுள பத்தி எதுவுமே தெரியாது. கடவுளின் பெயரை, திருப்பெயரை வீணாக பயன்படுத்தாதே, இல்ல சொல்லாதே அப்டின்னா, நமக்கு எதுவுமே கடவுள பத்தி தெரியாது. முதல்ல கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கடந்து உள்ளே செல்ல வேண்டும். வெளிய இங்க தேடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உள்ளுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்குள் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த நான். அதைத் தவிர உங்களுக்கு எந்த தெய்வமும் ஆகாது. எந்த கடவுளும் இல்லை. புரியுதுங்களா? திருப்பெயரை வீணாக சொல்லாதேன்னா, உங்களுக்கு தான் நம்மளுக்கு எதுவுமே கடவுள பத்தி தெரியாது. நமக்கு எல்லாம் அறிவித்தவைகள் தான். நீங்கள் சிறு வயதிலிருந்து எங்கு சென்றீர்களோ, எங்கு இருந்தீர்களோ, என்ன உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ கடவுள பத்தி, அதை நீங்கள் நம்பி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைத்திருக்கிறீங்களே தவிர, நீங்களா எதையுமே ஆராய்ந்து பார்த்தது இல்லை. நீங்களா எதையும் ஆராய்ந்து பார்க்கல. உங்களுக்கு எதுவும் நம்மளுக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள எண்ணம் வருது. இது எங்கேருந்து வருதுன்னு யாராச்சும் கேட்டு பாருங்களேன். எப்படி இந்த எண்ணம்லாம் நம்மளுக்கு வருது? நம்ம யாரு? அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தான், அப்பதான் நீங்க கடவுளின் திருப்பெயர வீணா சொல்ல மாட்டீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் கடவுள்னா என்னதுன்னு. இதுவரைக்கும் 2வது பிறப்பு பிறக்கணும்னு நம்ம எவ்வளோ ட்ரை பண்றோம். இயேசு கிறிஸ்து வருவாருன்னு நெனைக்கிறோம். ஆனா ரொம்ப நாளா வரவே மாட்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தா, ஒரு இடத்துல நின்னு, இதெல்லாம் என்னது அப்படின்னு நீங்க சிந்திக்காத வரை, நமக்கு வாழ்வு இல்லை. நம்ம 2வது பிறப்பு பிறக்க முடியாது. எல்லாம் சொல்ல கேள்வியாவே இருக்கும். சொல்லப்பட்டவைகளாகவே இருக்கும். நம்பிக்கைகளாகவே இருக்குமே தவிர, அப்படியே நம்ம வாழ்க்கைய கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். என் மீது அன்பு கொண்டு என் விதிமுறைகளை, என் கட்டளைகளை, என் கற்பனைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன்.
யோசிச்சு பாருங்க. அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறை பேரன்பு காட்டுவாராம் அவரு, கடவுள். அப்போ 1001வது தலைமுறைக்கு பேரன்பு காட்ட மாட்டாரா? அப்டின்னா, அப்டி இல்ல. புரியுதுங்களா? இது இறை கட்டளைகள். இந்த இறை கட்டளைகள்லாம் என்ன நம்மளுக்கு அறிவிக்குது அப்டின்னா, நம் மனம் வெளியே ஓடிக்கொண்டு சுத்தினே இருக்குல்ல, உங்களுடைய எண்ணங்களோடு வந்துகிட்டே இருக்கு எண்ணங்கள். அந்த எண்ணங்கள உங்களால கட்டுப்படுத்தவே முடியல. மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கட்டளைகளெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, உங்கள் மனம் நிற்கும். உங்கள் மனம் நின்றால் மட்டுமே எண்ணங்கள் இல்லாமல் மனம் நிற்கும். சிந்தனையில் நிற்கும். அப்ப மட்டும் தான் அந்த நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுவரைக்கும் மற்றவங்க சொன்னத வச்சு தான் அந்த நம்பிக்கையில் அடிப்படையில தான் நம் வாழ்க்கையை நடத்திக் கொண்டே போகுமே தவிர, அத தாண்டி நம்பளால பெருசா எதுவும் சிந்திக்க முடியாது. எழுந்திரிப்போம், வேலைக்கு செல்வோம், கர்த்தரின் நாமத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்வோம். ஆனா, நம்ப வாழ்க்கை இப்படியே நடந்துகிட்டே என்ன நம்மளுக்கு அறிவித்தாங்களோ, யாரையோ சார்ந்தோ, நம்ப யாரு, நான் யார் அப்படின்ற ஒரு விசாரணைக்கு வராம, ஆராயாம, நீங்கள் கர்த்தர் யார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. கடவுள் யார்? இயேசு கிறிஸ்து யார்? அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்றதே நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா, நம்ம மற்றவங்களை சார்ந்து அவர்கள் நமக்கு அறிவித்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கைய உருவாக்கி வச்சிருக்கோம். அது நன்மையோ, தீமையோ, அதன் அடிப்படையில் நம்ம வாழ்வை அமைத்து ஜெபம் செய்து, ஜெபம் செய்து, ஜெபம் செய்து வாழ்வு ஒரே இடத்துல தான் நிக்குது. தாண்டவே இல்ல. புரியுதுங்களா? ஓய்வு நாளை ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. முதல்ல ஓய்வு நாள்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். நம்ம எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்கோம்னா, ஓய்வு நாள்னா, நம்ம 6 நாள் வேலை செஞ்சுருவோம். 7வது நாள் கடவுளுக்காக சர்ச்சுக்கு போயிட்டு, மதியம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு சாப்பிட்டு, படம்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸா இருக்கிறது ஓய்வு நாள் இல்ல. நமக்கு அறிவிக்கப்பட்ட ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளே இல்ல. யூதர்களோட ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் தான் ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். அது இறுதி நாள் இல்ல. ஆனா நம்மளுக்கு வாரத்தின் முதல் நாள் தான் ஓய்வு நாளா அனுசரிக்கப்படுது. 7வது நாள் சனிக்கிழமை தான். புரியுதுங்களா? ஓய்வு நாள் என்பது உங்கள் மனதின் பிடியிலிருந்து, உங்கள் எண்ண ஓட்டத்தின் பிடியிலிருந்து நீங்கி, கிறிஸ்து உணர்வில் கிறிஸ்து உணர்வில் நிலை பெற்று, எண்ணங்களற்ற உங்கள் நாணில் நீங்கள் இருப்பதுதான் ஓய்வு நாள். அப்பொழுதுதான் நீங்கள் இறைவனுக்கு உகந்த காரியத்தையோ, மனித நேயம் மிக்க காரியத்தையோ செய்ய முடியும். அதுதான் இறைவனுக்கு நீங்கள் செய்யும் கைம்மாறு. ஓய்வு நாளை கடைப்பிடிங்க, ஓய்வு நாளை கடைப்பிடிங்கன்றது ரெஸ்ட் டே கிடையாது. உங்களுக்கு நீங்க ரெஸ்ட் குடுத்துக்கிறது. உங்கள் மனதின் பிடியிலிருந்து, உங்கள் எண்ணங்களிலிருந்து விலகி, உணர்வு நிலையில் எழுவது, உணர்வு நிலையில் எழும்புவது. புரியுதுங்களா? நீங்கள் மனதின் அடிப்படையிலேயோ, உங்கள் எண்ணங்களின் அடிப்படையிலேயோ உங்கள் வாழ்வை அமைத்து, அமைத்து நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்கள் எண்ணங்கள் எங்கெல்லாம் உங்கள இழுத்துக்கிட்டு போகுதுன்னு பாருங்களேன். உங்கள ரொம்ப துன்புறுத்துது. உங்கள ரொம்ப சிரமப்படுத்துது. ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமைக்கு எங்கெங்கேயோ உங்கள் எண்ணம் பாய்கிறது. இதிலிருந்து விடுதலை பெற்று, இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள், ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குல்ல, அந்த நிலைக்கு, அந்த உணர்வு நிலைக்கு செல்வதுதான் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கைவிட்டு, இந்த உலக ஆர்ப்பாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று, நீங்கள் உங்களுடைய நாணில் நிலை பெறுவதுதான் ஓய்வு நாள். உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள், உங்களை உணர்வதுதான் ஓய்வு நாளே தவிர, இந்த எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுத்துட்டு, சாப்பிட்டுட்டு, ஈவினிங் படுத்து தூங்கிட்டு, அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி போறது பேர் ஓய்வு நாள் இல்லை. இந்த உலக பொருட்களோ, இந்த உலகங்களோ, இந்த உலக உருவங்களோ உங்களுக்கான நீங்கள் ஆள்வதற்காக படைக்கப்பட்டவையே தவிர, அவை உங்களை ஆள்வதற்காக படைக்கப்படவில்லை. புரியுதுங்களா? இதையெல்லாம் உங்களுடைய சோதனைக்காக, இந்த உலகம் உங்களின் சோதனைக்காக. நீ
உன்னுள் நிலை பெறப் போகிறாயா? இல்ல இதையோட வாழப் போறியா? நீ உங்களுக்காக ஒரு ஃப்ரீ வில் இருக்கு. புரியுதுங்களா? இச்சா சக்தி, ஃப்ரீ வில். நீங்க எத வேணாலும் செஞ்சுக்க முடியும். கடவுள் உங்களுக்கு அளித்த வரம் அது. நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி எத வேணாலும் இங்க செஞ்சுக்க முடியும். நீ என்ன வழிபடப் போறியா? அதாவது உங்களையே நீங்கள் வழிபட்டு உங்களுக்குள் இருக்கும் நானில் நிலைப்படப் போறீங்களா? இல்ல இந்த உலகம் தான் உண்மை. இந்த உலகத்துல இருக்க எல்லாம் தான் உண்மை. இந்த உருவங்களின் அடிப்படையில் தெளிவா புரிஞ்சுங்க. சிலைகள் என்பது இறைவன் உருவத்தில் நீங்கள் ஒரு சிலையை அமைத்து வழிபடுவதல்ல. இந்த உலகப் பொருட்களின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் மோகம் எல்லாமே சிலை வழிபாடு தான். இந்த மாதிரி இந்த கட்டளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இன்று இதோடு நிறைவு செய்வோம். மீண்டும் மீதம் இருக்கும் கட்டளைகளை நாளை பார்ப்போம். நல்லது. கர்த்தரின் அருளால் சாந்தமும், சமாதானமும், அமைதியும், ஆனந்தமும் உங்களுக்கும், உங்களை சார்ந்தவருக்கும், உங்கள் மனதில், உங்கள் வீட்டில் அதிகரிக்கட்டும். நல்லது. கர்த்தர் போதுமானவர்.